பிக் பாஸ் வீட்டில் விசால் அவங்களால் ரொம்பவே பிரபலமாக பேசப்பட்ட பூண்டு சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் 4 மீடியம் சைஸ் பூண்டு எடுத்திருக்கேன். அது நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். அரைக்க வேணாம், ஆனால் இடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எண்ணெயிலே நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே கொதிச்சதுக்கப்புறமே இப்போ 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதும் நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க. ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்தாலே போதும். நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் இப்போ கரெக்டான ஸ்டேஜ். நான் இதுக்கு மெயின் டிஷ்ஷாக சப்பாத்தி தான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். சாதம், சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல 2 சப்பாத்தி சேர்த்து எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாம். அப்படி இருக்குது. நான் சாப்பாடு கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தேன். இதுவும் டேஸ்ட் நல்லா இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.